கம்பெனி எல்லாமே ஒன்று சைனாவில் இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி கீழே நாடுகள்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஆப்பிள் ஃபோனுடைய முதலாளி இருக்கிற இடம் எதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்று ஐரோப்பியா நாடாக இருக்கும், இல்லைன்னா அமெரிக்கா நாடாக இருக்கும். அமெரிக்கா ரெண்டு தான் இருக்கும். ஒரு வித்தியாசமான கான்செப்ட் பாருங்க. முதலாளி இருக்கிற நாட்டில் உருவாக்குற கம்பெனி இல்லை. முதலாளி இருக்கிற நாட்டில் உருவாக்குற கம்பெனி இல்லை. அங்கே வெறும் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் உருவாக்குறது கூட இங்கே தான். உருவாக்குறதுக்கு உடல் உழைப்பு வேணும், உருவாக்குறதுக்கு உடல் உழைப்பு வேணும். ஆனால் இப்படி ஒரு போன் வேணும்னு சொல்றதுக்கு ஒரு அறிவு இருக்கு பாருங்க, ஐடியா. அந்த ஐடியா எங்கே உருவாக்கணும்? ஒன்று ஐரோப்பியாவில் உருவாக்கணும், அமெரிக்காவில் உருவாக்கும். இந்த ஐடியா இருக்கிற பக்கம் தான் காசு அதிகமாக வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கே ஐடியா இருக்கோ அங்கே தான் காசு ஜாஸ்தி. ஆப்பிள் கம்பெனியில் வேலை செய்யறவங்க கொடுக்குற ஐடியாவுக்காகத்தான் அவங்க கரெக்டான லட்சம் கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்குற ஒரு ஆப்பிள் ஃபோனில் 75% இதை பற்றிய ஐடியாவை கொடுக்குறவனுக்கு போயிடும். வெறும் 15% மட்டும்தான் உடல் உழைப்புல வேலை செய்யலாம் பாருங்க, அவனுக்கு போகும். 75% அறிவுக்கு தான் போகுது. வெறும் 15% தான் உடல் உழைப்புக்கு போகுது. நம்ம அத்தனை பேர் நம்ம பசங்களை எங்க அனுப்புறோம்னா இந்த 15% உடல் உழைப்புக்காகத்தான் அனுப்புறோம். 75% இந்த மூளையை வேலை செய்யற இடத்துக்கு அனுப்புறது இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, திருப்ப வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போதான் சொல்றவங்களுடைய உன்னை உருவாக்குன்னு நம்ம சொன்னதே கிடையாது. உன்னை உருவாக்குன்னு சொன்னதே கிடையாது. அதுதான் சார் ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறோம். அவன் தான் கண்டுபிடிச்சாங்க மூட்டை பூச்சியை நவீன மிஷின் கொண்டு வந்து இதுதான் ப்ராஜெக்ட். ஏன்னா இப்போ சமீப காலமாக உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு, ஏஐன்னு ஒன்று இருக்கு. அந்த ஏஐ எது தோக்கடிக்கும்னா மனித மூளையில் இருக்கக்கூடிய கற்பனை சக்தியும் ஆன்மீகமயமான மூளை வளர்ச்சி தான் ஏஐ தோக்கடிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்க, உண்மையான ஆன்மீகமயமான மூளை வளர்ச்சி தான் ஏஐ மிஞ்சி விற்க முடியும். இன்னமும் எவ்வளவு ஏஐ இருந்தாலும் ஏஐ விட இன்னும் பல கோடி மடங்கு முன்னாடி போய் தான் இன்னும் ஒரு அமெரிக்கா ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஐரோப்பியாவில் இருக்கிற பையனோ படிப்பான். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு திருப்ப நம்ம சொல்லித்தரது என்னன்னா வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போ. இந்த கான்செப்ட் மாறணும்னா உண்மையான அறிவு வளரணும். உண்மையான அறிவு எப்போ வளரும்னா ஒன்லி வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்திற்குள் வந்தால் மட்டும்தான் உண்மையான அறிவு வேலை செய்யும். எது ஆன்மீகம்னா கோவிலோ இல்லை நம்ம பூஜை வழிபாடுகளோ, இது ஆன்மீகத்தில் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது, ஆன்மீகத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியை நான் சொல்றேன். இந்த பூஜையினுடைய அடுத்த இதுக்கு சொல்றேன். முதல் பகுதி தான் இந்த பூஜையெல்லாம். முதல் பகுதி தான் இந்த பூஜையெல்லாம். ஏன் பூஜை பண்ணணும்? ஏன் பூஜை பண்ணா மனசு ஒருநிலைப்படணும். ஒருநிலைப்படாத மனசுல, நல்லா கவனிக்கிற வார்த்தையை, ஒருநிலைப்படாத மனசுல சிந்தனை வராது. சிந்தனை வேற, எண்ணங்கள் வேற. நம்ம மனசுல ஓயாம எண்ணம் வந்துட்டு நீங்க உட்காந்துட்டீங்களா இப்படியே பேசிட்டு இருக்காரு, எப்போ ஒரு பேச்சை முடிச்சு எப்போ பூஜை ஆரம்பிப்பாரு. இருந்தாலும் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம செல்போன் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பணுன்னே எல்லாம் ரிப்ளை வருவீங்க. அங்கே கார் நிப்பாட்டி வந்தோமே, இதெல்லாம் எண்ணங்கள், இதெல்லாம் எண்ணம். நமக்கு வர்றதெல்லாம் எண்ணம். சிந்தனை என்பது வேறு. சிந்தனை என்பது வேறு. ஒரு மத்வருக்கு வந்தது, ஆதிசங்கருக்கு வந்தது, அருணகிரிநாதருக்கு வந்தது, வள்ளலாருக்கு வந்தது, வாரியார் சுவாமிக்கு வந்தது, பாம்பன் சுவாமிகளுக்கு வந்தது. இதெல்லாம் சிந்தனைகள். நமக்கு வர்றதெல்லாம் எண்ணங்கள். நமக்கு வர்றதெல்லாம் எண்ணங்கள். ஏன் நமக்கு தொடர்ந்து எண்ணமா வந்துட்டு இருக்குன்னா நம்ம மனசு எல்லாமே ஸ்கேட்டர் ஆகி போகுது. அதனால ஒருமிக்க ஒரு விஷயத்தை கவனிக்க முடியாது. இன்னைக்கு மிகப்பெரிய இந்த நூற்றாண்டினுடைய சிக்கலாக, இந்த நூற்றாண்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா எதன் மீதும் கவனம் செலுத்த முடியாது. அதனாலதான் இன்னைக்கு உங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வருதா எல்லாம் பார்க்குறீங்களா? அதெல்லாம் தவறாம பார்க்கணும் சார். அதான் ஜனநாயக கிழமையில முக்கியமான கிழமை. காலையில இருந்து ரீல்ஸ் பார்க்கணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும், இதெல்லாம் தானே கிடக்கும். ஸ்டேட்டஸ் எவ்வளோ நேரம் இருக்குங்க? 1 மணி நேரமும் 30 செகண்டா? எல்லாம் ஸ்டேட்டஸ் வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்களா? 30 செகண்ட். என்னங்க இது வித்தியாசமா இருக்குங்க. ஸ்டேட்டஸ் வச்சா தானே உயிரோடு இருக்கானே, அப்போ தான் நம்புறாங்க. என்ன நீ வைக்கவே இல்லை, சிரிக்கிட்டேன் போல இருக்குங்கிறாங்க. அதனால இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க 30 செகண்ட். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எவ்வளோ நேரம் வருது? ஒரு 30 செகண்டுக்குள்ள வருதா? யூடியூப்ல ஷார்ட்ஸ் வருது 30 செகண்டுக்குள்ள. ஏன் எல்லாம் 30 செகண்டுக்கு மாத்தினாங்க? மைண்ட் அவ்வளவுதான். ஏன் 30 செகண்டுக்கு மாத்தினா? வெறும் 30 செகண்ட், 1 2 3 4 30 செகண்ட் ஏன் மாத்தினா? அதுக்கு மேல கவனிக்க மாட்டாங்க. ஒரு அதிர்ச்சிகரமான ரியாலிட்டி என்னன்னா 30 செகண்டுக்கு மேல நம்மளால கவனிக்க முடியாது. உங்க குழந்தைகள் தொடர்ந்து இந்த 30 செகண்ட் பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா அதற்கு அப்புறம்
ஒருபோதும் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய திறன் அந்த குழந்தைக்கு வராது. இன்னைக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் போதே வச்சிடறாங்க, சாப்பிடல ஆண் வழி அது வாட்டி இது கத்த அது கத்த ரெண்டு கத்த அது வாட்டி முடிச்சிடும். நம்மளுக்கு தேவை சோறு உள்ள போடுவாங்க போதே. இந்த விவேகானந்தர் சொல்லுவாரு, இது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இது நிப்பாட்டிங்க, இது அதிகமாக வேலை செய்யுதுன்னா இது நின்று போயிடும். அதனாலதான் நம்மளுடைய பாரம்பரிய கல்வி முறையில, குருகுல கல்வி முறையில ருசியே இல்லாம தான் சாப்பாடு போடுவாங்க. ருசியே இருக்க சாப்பாடு உப்பு இருக்காது, எது இருக்காது. ஏன்னா இது ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா இது நின்றும், இது ரொம்ப தேட ஆரம்பிச்சுன்னா இது நின்றும், இது வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா இது நின்றும். அதனாலதான் நம்ம கிட்ட ஒரு அற்புதமான பீரியட் ஒன்று சொன்னாங்க, பிரம்மச்சரியம்னா. இன்னைக்கு பிரம்மச்சரியமே மாற்றிட்டாங்க, கல்யாணம் ஆனால் கொடுக்கறது தான் பிரம்மச்சரியம். ரொம்ப தப்பான விஷயம். யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் பிரம்மச்சாரி. யார் கற்றுக்கிற பீரியட் இருக்காங்களோ அவங்க பேர் பிரம்மச்சாரின்னு இருக்கும். ஏன்னா உடம்புல மிக்க சுவையெல்லாம் தேட ஆரம்பிச்சோம்னா உள்ள படிக்க ஏறாது, கற்றுக்க முடியாது. அதனாலதான் அப்போ இந்த உதிரி சிந்தனைகள் உள்ள வர 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 சிந்தனைக்கு நச்சு போயிடும். அப்போ உதிரி சிந்தனைகள் நிப்பாட்டணும்னா ஒரு 45 நிமிஷமாவது தொடர்ந்து ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தணும். இது பேசிக். 45 நிமிஷம் தொடர்ந்து ஒரு விஷயத்துல உங்களால கவனம் செலுத்த முடிஞ்சதுன்னா உங்க வாழ்க்கையில தொடர்ந்து சிந்தனை அதிகமாகும். எதையும் அதிகமா கற்றுக்க முடியும், நிறைய படிக்க முடியும், படிச்சது உள்ள நிற்கும். படிக்கிறது மட்டும் இல்லைங்க, படிக்கிறதுனா நீங்க பெரும்பாலும் மக்க பண்றாங்க, மக்க பண்ணி அப்படியே எடுத்துட்டு போறதில்ல. படிச்சதை உள்ள வாங்கி சிந்திக்கக்கூடிய திறனுக்கு தான் உண்மையாகவே கல்வி. அதை ஒருமிக்கப்பட்ட மனசுதான் கொடுக்கும். அந்த ஒருமிக்கப்பட்ட மனசு வரணும்னா பூஜை பண்ணணும். ஒருமிக்கப்பட்ட மனசு வரணும்னா பூஜை பண்ணணும். ஆனா இன்னைக்கு நம்ம பண்ற பூஜை எப்படின்னா, காலையில் எல்லாரும் வீட்டில் விளக்கேற்றுறீங்களா? எல்லாம் ஜாமீன் கொடுப்பீங்க. எப்படி ஏற்றிட்டோம்னா வீட்டில் விளக்கேறும், நாங்கள் சஷ்டி கவசம் ஓடிடும். சஷ்டி நோக்க சரவணோட சிஸ்டர் போதும். அந்த ஸ்டவ்ல தோசையை ஊற்றிருக்கோம், விளக்கேற்றுட்டே தோசை அமுத்துறா, சஷ்டியை நோக்க சரவணோட தோசை தீர்ந்து போடு சிஸ்டர் போதும். செங்கல் என்னன்னா இது உடம்பளவுல செய்கிற பூஜை. அதுக்கு பலன் உண்டு, இல்லைன்னு சொல்ல. சாமிக்கு தெரிஞ்சுட்டு போட்டாலும் உண்டு, தெரியாமல் போட்டாலும் பலன் உண்டு. ஆனா இந்த உடம்பு மனசு இணைஞ்சாதான் நமக்கு அடுத்த ஒரு கட்டத்தில் இருக்கும். மனசு ஒருமிட்டு அந்த அருளை வாங்கும். அந்த அருள் வாங்கணும்னா மனசும் உடம்பும் ஒன்றிணைந்து பூஜை பண்ணணும். ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நான் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறேன். நான் ஏன் இந்த வேஷ்டில பூஜை பண்ணணும், ஏன் நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னா, இது நம்பிக்கை இல்லை, நாங்கள் வாழ்க்கையை உணர்ந்த ஒரு சத்தியம். இந்த உலகத்தில் எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது என்பது ரொம்ப அற்புதமான உண்மை. எதுவுமே நம்ம கையில கிடையாது, எல்லாமே இறைவனுடைய திருக்குலத்தின்படி நடக்குது. ஆனா இந்த மாதிரி முக்கியமான பூஜைகளை கலந்துக்கணும், வாயினால சாமியை பாடணும், ஒரு சில இடத்துல இந்த பூஜை நடக்கணும்னு முடிவு பண்ணது சாட்சாத் திருச்செந்தூர் ஆண்டவன். திருச்செந்தூர் ஆண்டவன் தான். அவன் முடிவு பண்ணி தான் நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம். முதல் விஷயம், வாய்ப்பு வருது பாருங்க, சான்ஸ். உலக வாழ்க்கையில எதை வேணா மிஸ் பண்ணலாம், சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. எது வேணா மிஸ் பண்ணலாம், உலகத்துல சாப்பாடை மிஸ் பண்ணலாம், காதலை மிஸ் பண்ணலாம், எதை வேணா மிஸ் பண்ணலாம். ஆனா எப்போதுமே இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எவ்வாறு உள்ளவர்கள் தான் வரும். அப்படி எங்கிருந்து சான்ஸ் வந்துருக்குது அதோட முக்கியம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் முகப்பெருமாற்றமே சான்ஸ் வந்திருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் சில உண்மைகளை உணர்வது. முதல்ல அந்த சான்ஸுக்காக சாமிக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் முருகப்பெருமான் நினைத்ததான் இங்க உட்கார்ந்து. நீங்க நினைச்சனாலையோ இல்லை நான் நினைச்சனாலையோ கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிரேயர். அதை நான் முதல்ல முன்னாடி சொல்லிடுறேன். இது வெறும் ஒரு பிரார்த்தனை கூட அல்ல. இது வெறும் பிரார்த்தனையில வந்தாங்க, சாமிக்கு எதையோ போட்டாங்க, பாடினாங்க, போனாங்க, அது வரல. அதை தாண்டி நீங்கள் இதோடு கலக்க வேண்டும். அதற்கு முதல் விஷயம் தான் பி மென்டலி ப்ரிப்பேர். மென்டலி ப்ரிப்பேர் என்ற மனசை முடிந்தளவுக்கு உங்களுடைய கவலைகள், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல் அத்தனையும் மூட்டைக்கு ஓரமாக வச்சிடணும். எதையுமே நினைக்க வேண்டாம். எதை நினைக்கிறது? முருகனை மட்டும் நினைங்க, கடவுளை மட்டுமே நினைங்க, முருகனை மட்டுமே நினைச்சிருக்கீங்க. அது ஒரு சில விழாக்களை உங்கள் வாழ்க்கையை நடக்கும். இது இப்போ உங்களுக்கு புரியாது, போக போக புரியும். என்னன்னா பப்ளுன்னு ஒரு குழந்தை இருந்தது. என்ன பேருங்க? பப்ளு. பப்ளு பப்ளு. என்ன குழந்தை? பப்ளு. அந்த குழந்தை நினைச்சு ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு போச்சு. தமிழ்நாட்டில் அவங்க அப்பாவும் பப்ளுவும் போறாங்க. எப்போ போனாங்கன்னா தீபாவளி டைம் போனாங்க. எப்போ இருக்கும் தமிழ்நாடு? சொல்லவே வேண்டாம். நீங்க போய் நின்றீங்கன்னா எந்த கடைக்கு போனோமோ அவனே தள்ளிட்டு போயிடும். நீங்க அங்கே போய் நின்று அப்படி உள்ள வைக்கணும். அப்படி ஒரு கூட்டத்தில் இந்த பப்ளு என்ன பண்ணுறது, அந்த ஊருக்கு
இங்கே ஓடு, அப்பா கத்துறாரு, அவ்வளோ கையப்படி, அவ்வளோ கையப்படி, துறந்துறாரு, அவ்வளோ கையப்படி, அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் திரும்பி அவங்க அப்பா பார்த்து சொன்னாங்க, லூசா பண்ணி, லூசா நீ, என் கை எவ்வளோ சின்ன கை, உன் கை எவ்வளோ பெரிய கை, என் கையை பிடிப்பா, உன் கையை பிடிக்கணும், நீதான்ப்பா என் கையை பிடிக்கணும். எப்படி? நீதான்ப்பா என் கையை பிடிக்கணும். இதுக்கு வேடிக்கையாக ஒரு பேர் சொல்லுவாங்க, பவுல உபநிஷத்திலே சொல்லுவாங்க, நம்மளுடைய கை மிகச்சிறிய கை, நம்மளுடைய கை மிகச்சிறிய கை, முருகப்பெருமானுடைய கையோ மிகப்பெரியது. நாம் முருகனை பிடிக்க முடியாது, முருகன் தான் நம்மை பிடிக்க வேண்டும். முருகன் இன்று உங்களுக்காக இங்கு வந்து உங்கள் கையை பிடிக்க தயாராக இருக்கிறார். வேணுங்கிறத பிடிச்சிக்கலாம், வேண்டாதவங்க விட்டுறலாம். அது அவரவருடைய மனப்பக்குவத்தை பொறுத்தது, அவரவர் உரைகளை வந்தது. அதனால் உங்களுடைய இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்வதற்கு முருகப்பெருமானுக்கு இப்போது அபிஷேகம் நடக்கிறது. இந்த அபிஷேகத்தினுடைய பலன் என்னன்னா, ஏன் சுவாமிக்கு அபிஷேகம்ன்றதுன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அபிஷேகத்தை பார்க்க 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 முன்ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய வினையினால் ஏற்பட்ட பாவ வினைகளுடைய தீவிரம் குறை. அதுக்கு தான் அபிஷேகத்தை பாருங்கன்னு சொல்றது. உங்களை இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும், இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையினுடைய வாழ்விலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய வினையினால் ஏற்பட்ட பாவ வினைகளெல்லாம் நீங்கி எல்லாம் இந்த சிந்தனாளர்களுடைய திருவருள் அவர்களுடைய மனதில் பதிய வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு எல்லாம் இந்த சிந்தனாளர்களுக்கு அபிஷேகம் நடக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சண்டை போட்டீங்கன்னா வீட்டு பக்கத்து வீட்டு சிங்கப்பூர் வரைக்கும் கேட்குது. நான் அரோகரா சொன்னேன், எனக்கே கேட்க மாட்டேங்குது, முருகனுக்கு எப்படி கேட்கும்? இதே வந்து யாராவது சினிமாஸ்தான் வந்து எப்படி கத்துவோம், எந்த வெளியே வந்துருக்கீங்க. ஆனால் அவர் கேட்டாலும் விநியோகம் கிடையாது. ஆனால் அரோகரா சொன்னால் சாமிக்கு கேட்கும். அதனால இப்போ சத்தமாக சொல்ல போறீங்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, நாகவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தூராட்டவனுக்கு அரோகரா. சிறந்து தன் ஜன்பன் என